வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. ஏண்டா நேத்து பூரா ஆளை காணுமே, எங்க போயிருந்த? அரசு அதிகாரிங்க வந்து கடை திறக்கணும் கூப்பிட்டாங்க, போய் திறந்துட்டு வந்தேன். அரசாங்க அதிகாரிங்க வந்து கூப்பிடுற அளவுக்கு நீ பெரிய ஆளா? சிறந்த குடிமகன் நீங்க தான் அப்படின்னு சொல்லித்தானே கூப்பிட்டு போனாங்க. டேய், ஓவர கதையெல்லாம் என்கிட்ட விடாத. என்ன கடை? ஜவுளி கடையா மளிகை கடையா? கவர்மெண்ட் ஒயின் ஷாப். அத சொல்லு. வாசியில குவார்டர் விட்டு இங்க வந்து பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கியா? இதுல என்னடா பெருமை? அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணே. இந்த கேவிஎம் எங்க இருக்குதுங்க? என்னது கேவிஎம்மா? அதாங்க அந்த படம் பிடிக்கிற இடங்க. ஸ்டுடியோவை சொல்றாரா? அது கேவிஎம் இல்லைங்க, ஏவிஎம் ஸ்டுடியோ. அதான் நீங்க சுத்தி பார்க்க போறீங்களா? இல்லைங்க, இவர் என் தம்பி. இவரு சுத்தி பார்க்க போறாரா? அது இல்லைங்க, எங்க ஊரு கொட்டாம்பட்டி. சரி. தம்பி சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதனால தாங்க வந்திருக்கோம். ஆகா. அதேதான். ஏங்க படம் பிடிக்கிறதுனா என்ன போட்டோ எடுக்கிற மாதிரி நினைச்சீங்களா? எவ்வளவு செலவாகும் தெரியுமா? என்னங்க செலவு பத்தி பெருசா பேசிட்டு இருக்கீங்க? எங்க 2 பேரும் சொத்தையும் வித்துட்டு மொத்த பணத்தையும் பையில போட்டு கொடுத்துருக்கோம். அதனால தான் கேட்குறேங்க, அந்த படம் பிடிக்கிற இடத்த சொன்னீங்களேன்னா நாங்கள் காலையில் படத்தை பிடிச்சிட்டு சாயங்காலம் பஸ் பிடிச்சி ஊருக்கு போய். என்னது? காலையில படம் முடிச்சிட்டு சாயங்காலம் ஊருக்கு போவியா? ஒரே நாள்ல படம் முடிக்க முடியும் எவன் சொன்னா உனக்கு? எங்கள் ஊர் டூரிங் கொட்டாயில் பார்த்துருக்கேண்ணே. 2.5 மணி நேரம் படம் ஓடுறதுக்கு, 1/2 மணி நேரம் முறுக்கு துள்ளுறதுக்கு, ஒன்றுக்கு போகிறதுக்கா. அப்போ 3 மணி நேரத்தில் படம் எடுக்க முடியாதா? ஏங்க 3 மணி நேரத்துல படம்லாம் எடுக்க முடியாதுங்க. அண்ணே, பட்டணத்துக்காரங்க ஏமாத்துவாய் நம்ம ஊருக்காரங்க சொன்னாங்கல்ல, அது சரியா தானே போச்சு? ஆமாம் தம்பி, நல்ல வேளை நம்ம ஏமாறதுக்கு பார்த்தோம். நீ வா, நம்ம நல்லா விவரம் தெரிஞ்ச ஆளாக பார்த்து. அண்ணனே இருங்கண்ணே, அவன் புரியாம பேசுறான். நல்ல மனுஷங்க மனசை புண்படுத்திட்டு பத்தியா? யாரு? நானா? சும்மா நீங்க சொல்ற மாதிரி படம் எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் அதிகண்ணே. முறுக்கு திங்கிற நேரத்துல படம் எடுத்து போடலாம். இது பணம் தானே? ஆமா. அத பத்திரமா வைங்க. இந்த வந்துட்டேன். வாங்க வாடா. மச்சான், 100% அக்மார்க்கு வடிகட்டின மாக்கானுங்க இவனுங்க தான். படம் எடுக்கணுங்கிற ஆசையில ஊர்ல இருந்து வந்திருக்கானுங்க. மொத்த துட்டையும் ஆட்டையை போட்டு அனுப்பி விட்டுருவோம். எனக்கு படம் எடுக்க தெரியாத? ஆட்டையை போட தெரியும்ல, அது போதும். வா அண்ணா, வந்துட்டாங்க. என்னங்க, அந்த படம் பிடிக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? அட நீங்க ஒண்ணு, அந்த படம் பிடிக்கிற டைரக்டருங்களே நாங்க தானே. அந்த டைரக்டருங்களே நீங்க தானா? டக்கருங்க நாங்க தான். ஆமா, இதுக்கு முன்னாடி என்ன படம் பிடிச்சிருக்கீங்க? அது அலிபாபாவும் 40 திருடர்களும், மலைக்கள்ளன், திருடி இப்படி பல படங்கள் நாங்க எடுத்திருக்கோம். என்ன எல்லாம் ஒரே திருடம் படமா சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு அப்படி அமைஞ்சு போச்சு. சும்மாறா. இது இப்ப இந்த ஆஞ்சநேயா கூட நாங்க தான் எடுத்தோம். ஆஞ்சநேயா நீங்க தான் எடுத்தீங்களா? தம்பி, பக்தி படம் கூட எடுத்திருக்காங்க. காலைல விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்கள் தான். ஆனா ஒரே ஒரு சின்ன வில்லங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னங்க, இன்னைக்கு படம் எடுக்க முடியாது. ஏங்க? இது ஏவிஎம் ஸ்டுடியோ லீவு. கேட்ட பூட்டி அந்த சாவியை இவன் தான் வச்சிருக்கான். அதனால நீங்க எங்க வீட்டுல வந்து தங்குனீங்கன்னு வச்சுங்களேன், நாளை காலையில போய் படம் பிடிச்சிடலாம். ஆட ஏங்க கண்டவங்க வீட்டுல படுத்துக்கிட்டு அந்த படம் பிடிக்கிற வாசப்பள்ளியே படுத்துக்கிட்டு இருந்தா, காலையில கதவை திறந்த உடனே ஆளா போய் படத்தை பிடிச்சிட்டு சாயங்காலமா நாங்க ஊர் போய் சேர்றோங்க. எதுக்காக உங்களை எங்க வீட்டுக்கு வந்து தங்க சொல்றோன்னு புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. அந்த கதாநாயகி எங்களை பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு தான் வரும். கதாநாயகி உங்க வீட்டு தான்? அண்ணே, கதாநாயகி பாக்கணும்னே. அண்ணே, கதாநாயகி பாக்கணும்னே. அடாடாடாடா, கதாநாயகியை பாக்குறதுக்கு இப்படி ஆசைப்படுறாரு. இவரையே கதாநாயகனா போட்டா என்ன போட்டுடலாமே. தம்பி, உன்னையே கதாநாயகனா போட்டு படத்தை எடுக்கலான்றாங்க. பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. பேசாம அவங்க வீட்டுல தங்கிட்டு காலைல படத்தை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம். அவ்வளவுதான். அது போற வழியில அப்படியே காபி டிபன் சாப்பிட்டு போலாம். பணம் இருக்குல்ல? நிறைய இருக்கு. வாட, முதல்ல ஆஃப் உசார் பண்ணலாம். சபாஷ், இவர் தான் நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர். அப்படின்னா என்னது? பாட்டு போடுறவருங்க. என்ன நீங்க கதாநாயகியை கூட்டி நான் காட்டுறேன், பாட்டு போடுற கூட்டி நான் காமிக்கல. தம்பி, இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டாதான் அதுக்கு ஏத்த மாதிரி அழகான கதாநாயகியை பிடிக்க முடியும். அப்படியா? சரி, இப்போ நாம எடுக்க போற படத்தோட கதையை சொல்றேன். யோ, முதல்ல கைத்தட்டத்தை நிறுத்து. பணம் போட்டு படம் எடுக்கிறது நாங்க, நீ கதையை சொல்றியா? அதெல்லாம் நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். என்ன கதை? எங்க ஊர் திருவிழாவில் ராமாயணம் கூத்து கட்டுவோம், அதுதான் கதை. அதுல எங்க அண்ணன் ராமரு, நான் அனுமாரு. நீ அனுமாருன்றதை ஒத்துக்கிறேன். உங்க அண்ணன் ராமர்னா எவன் பார்ப்பான்? இந்த மாதிரி படம் எடுத்தா நீங்க தான் பார்க்கணும்.
பின்ன நீ பார்க்கறதுக்கா படம் எடுக்கிறான்? எங்க ஊர் திருவிழாவில் கூத்துக்கு பதில் இந்த படத்தை போடுறதுக்கு தான் படம் எடுக்கிறோம். இத பாருங்க, உங்க கதையை படமா எடுத்தா கதாநாயகி கூட டான்ஸ் ஆட முடியாது. எங்க கதையை படமா எடுத்தா கதாநாயகி கூட டான்ஸ் ஆட முடியும். அண்ணா அவங்க சொல்ற மாதிரி எடுக்கலானே. கதாநாயகி கூட டான்ஸ் ஆட எனக்கும் ஆசையா இருக்குண்ணே. இருடா தம்பி ஆசைப்படுறான். அப்ப உங்க கதையே எடுத்துடலாம். கதையை சொல்லுங்க. ஓபன் பண்ணா பீச், ஒரு பெரிய கும்பல். சார் இந்த சுச்சுவேஷன்ல ஒரு பாட்டு போட்டா நல்லா இருக்கும் சார். முதல்ல துண்டா போடுங்க. எதுக்கு? அப்பதான் மெட்டு நல்லா வரும். சில்லறையை போட்டுக்கினே இருந்தீங்கன்னா டியூனை நான் போட்டுக்கினே இருப்பேன். தம்பி அந்த சில்லறையை கொடு. போடுங்க. பாடு. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே, சோகத்தை புழிகிறோம். அம்மா பசிக்குதே. போதும், நிறுத்து. டாய், எங்கடா புடிச்ச இவனை? பீச்சில் துண்டை விரிச்சு பாட்டு பாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். மியூசிக் டைரக்டர் ஆக்கிறேன் வான்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டேன். இவன்லாம் மியூசிக் டைரக்டரா? விட்டா நம்மளே கவுத்துருவான். வேற சிச்சுவேஷன் சொல்லி டியூன் போட சொல்லு. இப்ப கதை சொல்றேன், அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் போட்டுக்கலாம். படம் ஆரம்பத்துல சுடுகாட்டுல 2 பொணம் எரியுது. அண்ணே எனக்கு பயமா இருக்குண்ணே. பயப்படாத, நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. நீ கதையை சொல்லு. இந்த ஆண் பொணத்து உடம்புல இருந்து ஒரு ஆவியும் பெண் பொணத்து உடம்புல இருந்து ஒரு ஆவியும் வந்து அந்த இடத்துல கட்டி பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுதுகிட்டே பாட்டு பாடுதுங்க. ஏன்னா இந்த ஆணும் பெண்ணும் ஒரு காலத்துல லவர்ஸ். இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு போடு. சில்லறையை போடுங்க, டியூன் தானா வருது பாருங்க. ஆவியாக சத்து போய் ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் ஆவியாக சத்து போலாமா. படம் ஹிட், சூப்பர் ஹிட். ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. இவனுக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேன். கதாநாயகியை கூட்டிட்டு வா, அப்புறம் தரேன். என்னடா இது தொழில் மாத்துறானுங்க? கதாநாயகியை காட்டுன்னு உயிர் எடுக்கிறானுங்க, விட மாட்டானுங்க போல் இருக்குதே. நீ போய் கதாநாயகி ஏற்பாடு பண்ணு, நான் இவங்களை கவனிச்சுக்கிறேன். காட்டா உஷாரா இருக்கான்டா. ஏங்க அந்த மஞ்ச பைய வச்சுக்கிட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க? என்கிட்ட கொடுங்க, அதை பீரோல வைக்கிறேன். தரமாட்டேன். மெட்ராஸ்ல திருட்டு பசங்க ஜாஸ்தி, பையன் எங்கேயுமே கீழே வைக்க கூடாது எங்க ஆத்தா சொல்லி விட்டாங்க. அது சரி. உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையா? அம்மாவாசை. என்னங்க அம்மாவாசை அப்பாவாசைன்னு பேர் வச்சுக்கிட்டு சினிமாக்கு ஏத்த மாதிரி ஸ்டைலா அம்மாவாசையை சுருக்கி அம்பு அப்படின்னு பேரை மாத்திக்க. பேரை மாத்திருக்கட்டும், நீங்க நல்லா எங்களை ஏமாத்துறீங்க. கதாநாயகியை காட்டுறேன் இதுவரைக்கும் காட்டவே இல்ல. கதாநாயகி தானே, வந்துருவாங்க. என் பார்ட்னர் அமைச்சிருக்கிறேன், வர்ற நேரம் தான். எப்போ வருவாங்க? எப்போ? வந்தாச்சு, வாங்க. பைட்டோ உட்காருங்க. இவங்க தான் கதாநாயகியோட அம்மா. வணக்கம். ஹாய். அவங்க தான் கதாநாயகி. ஹலோ. குரங்கு மை தாவாதையா, இப்படி உட்காரு. ஆமா, பொண்ணுடைய பேர் என்ன? ஃபெயிலா. என் பொண்ணு பாஸ்பா. இல்லம்மா, அதுக்கு ஃபெயிலான்னு பேர் வச்சிருக்கோம்ல, அதை சொன்னேன். ஏய், எங்கடா பிடிச்ச இதுங்களா? வாயினி ஸ்டுடியோ வாசல்ல உட்காந்து வடை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாளுங்க. பெரிய ஹீரோயின் அவெல்லாம் வான்னு வலிச்சுன்னு வந்திருக்கேன். பாம்பேல இருந்து அந்த மாதிரி ஒரு பெரிய பில்டப் கொடுக்க சொல்லியிருக்கேன். டா, அங்க என்ன சாமா பேசின கீரிங்க? ஒண்ணுமில்ல, பாம்பேல இருந்து வந்திருக்கீங்க. பாம்பே பாம்பே இருந்து வந்திருக்கமா கண்ணு? கதாநாயகி ஓகேவா? ஓகே. கதாநாயகன் ஓகேவா? யாரு கதாநாயக? இதோ இவர்தான். ஐய, என்ன மம்மி வடை சுடுற சட்டி மாதிரி இருக்கான், இவனை போய் கதாநாயகன் சொல்றாங்க. துட்டு அப்ப ஓகே, சீக்கிரமா பேசி முடிங்கப்பா. பாப்பா வடை சுட போனா. என்னங்க வடை சுட போறேன்றாங்க? அது ஒண்ணு இல்லைங்க, பாட்டி சுட்ட வடைங்கிற படத்துல பாப்பா நடிக்குது. என்ன பாட்டியாவா? இல்லைங்க, காக்காயா. அதனால தான் கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்குது. ஷூட்டிங் போகணும்னு பறக்குது. சரி அட்வான்ஸ் கொடுங்க. ஏங்க அட்வான்ஸ் கேக்குறாங்க, மஞ்ச பையில இருந்து பணத்தை எடுத்து கொடுங்க. அண்ணே காசு கேக்குறாங்கண்ணே. பணத்தை எல்லாம் இப்ப கொடுக்க முடியாது. முதல்ல பணத்தை எடுத்து என் கையில கொடுங்க, அப்புறம் மொத்தமா கொடுக்குறேன். பணம் இல்லன்னா என் பொண்ணு நடிக்காது. வா கண்ணு போ. இரு இது பாரு, காட்டானுங்க 2 பேரும் ஊர்ல இருந்து நிறைய காசோட வந்திருக்கிறானுங்க. நீ வாழ்க்கை பூரா வடபழனியில உட்காந்து வடை சுட்டாலும் இவ்வளவு காசு சம்பாதிக்க முடியாது. ஏடாகுடம் பேசி காரியத்தை கெடுத்துறாத. கச்சிதமா காசை பேரத்துக்கு வழியை. சரி நத்த, நீ எப்படி சொல்றியா அப்படியே செஞ்சுக்கிறேன் நத்த. ஏண்டா பணம் போறது நானு கொஞ்சம் நீயா? டேய், நீ அந்த பக்கம் உட்காந்து கொஞ்சம். சரிண்ணே. உட்காந்துட்டியா? உட்காந்துட்டேன். அங்க போய் உட்காரு. நான் கொஞ்சம் போறேன். ஐயோ, கொஞ்சம் ஐயோ. நாளைக்கே ஷூட்டிங்னு சொல்லி மொத்தத்தையும் ஆட்டையை போட்டுருவோம். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். ரால் என்ன சொல்ற வரைக்கும் நிறுத்தாம போயிட்டே இருப்பா. எங்கயா கதாநாயக அம்பு? வந்துட்டேன். ஐயோ, யாரியா நீ? நான் தான் கதாநாயக அம்பு. கரெக்ட். இந்த மஞ்ச பைய பார்த்த உடனே தான் அடையாளம் தெரியுது. கூட தரமாட்டேன். இது யார்ட்டையும் எங்க ஆத்தா கொடுக்க வேணாம் சொன்னுச்சு. உஷாரா இருக்கானே. ஆமா, என் பணத்துல நீங்க 2 பேரும் மட்டும் முழுக்கால் சட்டை தச்சு போட்டுக்கிட்டு என் தம்பிக்கு அரைக்கால் சட்டை தச்சு போட்டிருக்கீங்க. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது கதாநாயகன் அரைக்கால் சட்டை போட்டு நடிச்ச படம்லாம் 50 வாரம் ஓடி இருக்கு. அதுவும் இல்லாம இது ஓடுற சீனா, முழுக்கால் சட்டை போட்டு ஓடினா தடிக்கு விழுவாரு. அது மூஞ்சி முறை உடையும், ஷூட்டிங் நின்னுடும். பரவாயில்லையா? அட அதை விடுங்க,
முறுக்கு சுடுற நேரத்துல படத்தை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு 3 நாளா உட்கார வச்சிருக்கீங்க. இந்த பாருங்க, சீக்கிரமா படத்தை முடிங்க. சாயங்காலம் எங்க ஊர் திருவிழாவில் படத்தை போட்டு காட்டணும். என் தம்பி நடிக்கிறத பார்த்துட்டு தான் எங்க ஆத்தா உசுறு விடுன்னு உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கு. கவலையப்படாதீங்க, தம்பி நடிப்பை பார்த்த உடனே கண்டிப்பா உங்க அம்மா உசுர விட்டுரும். எங்கயா கதாநாயகி பைலா? பார்க்கணும் பார்க்கணும் ஐயோ பார்க்கணும். ஐயோ, இருப்பா வாங்கி தரேன் இருப்பா. எங்கப்பா கதாநாயகி? யோ லட்சுமணா பரதேசி, என்னமா அங்க நின்று வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? அது மூஞ்சில சாயத்தை பூசி அனுப்பியா? வாமா சீக்கிரம். ஏய் நான் புண்ணும் ஷாட்டுக்கு வராது. உன் பொண்ணு ஷாட்டுக்கு வராதா? ஏமா வராது? புண்ணு ஜூஸ் கேட்டுச்சு, ஜூஸ் குடுக்கல. ஜூஸ் குடிக்காம எப்படி நடிக்கிறது? புண்ணும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வடை சொல்றவளுக்கு வாய் கொழுப்பு பத்தியா? ஷூட்டிங் முடியட்டும், மூஞ்சில எண்ணெய் தூக்கி ஊத்திடுறேன். யோ யாரு அது? ப்ரொடக்ஷன் நான் தான் சார். ஏயா அந்த அம்மாவுக்கு ஒரு டம்ளர் ஜூஸை கொடுத்தா என்னையா? சார் ஆப்பிள் ஜூஸ் கேட்டா கொடுக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் கேட்டா கொடுக்கலாம், ஞானப்பழம் ஜூஸ் கேக்குறாங்க சார். ஞானப்பழம் ஜூஸா? ஆமா சார். ஏமா ஞானப்பழம்னு ஒரு பழமே கிடையாதும்மா. யாரு ஏமாத்து பாக்குது? நேத்தி புண்ணு எங்க வீட்டு டிவில திருவிழாடல் படம் பார்த்துச்சு. அதுல பிள்ளையாருக்கு ஞானப்பழம் கொடுத்துச்சு. பிள்ளையாருக்கு ஞானப்பழம் கொடுத்துச்சு. அதான் என் பொண்ணு ஞானப்பழம் ஜூஸ் கேட்டுச்சு. ஆஹா மச்சான், இப்போ வர்ற பாரு ஷாட்டுக்கு. ஆண்டாளே, ஓவர் ஆட்டம் போட்டேன்னு வச்சுக்கேன், மறுபடியும் நீ வாயினி ஸ்டுடியோ வாசல்லே வடை வைக்க வேண்டியதான். அங்கேயே வந்து உன்னையும் உன் பொண்ணு முனியம்மாவையும் தூக்கி போட்டு மிரிப்பேன். அண்ணத்த இந்த கதாநாயகி ஆக்ட் கொடுத்துக்குன்னா ஜூஸ் கேட்கணும்னு சொன்னாங்க. அதான் மூஞ்சில என் கையை வைக்கணும்னு சொன்னாங்க. வைக்கணுமா? மன்சிர் அண்ணத்த. பாப்பா போக்கண்டு போம்மா. அது ஹீரோ மூடு கொண்டார். அது இந்த ஷாட்ல நீங்க 2 பேரும் ஓடணும். சிச்சுவேஷன் சொல்றேன். நீ வந்து ஒரு மந்திரியோட பொண்ணு, இவர் ஒரு ராஜாவோட பையன். கையெடுப்பா. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறீங்க. அது உங்க வீட்டுல இருக்கிற நாய்க்கு பிடிக்கல. எங்க அந்த நாய் விழுந்து புடுங்கிடுமோ, இனிமேல் நாம இந்த ஊர்ல இருக்க கூடாது அப்படின்னு நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு நிறுத்தியா? இப்ப ஓடணும் அவ்வளவுதானே. உனக்கு அவனே பெட்டர். சரி கரெக்டா ஒண்ணு என்ன ஒரே டேக்ல ஓகே பண்ணு. சரியா? ஓகே. ரெடி ரெடி வாங்க. கேமரா ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா. ரன்னிங் சார். ட்ராலி ஆக்ஷன். டன் 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 டன். கட் கட். சே, என் கதையை நாசமாவதியா? சொல்லிக்குடியா? சே, ஏங்க நடக்கக்கூடாது, ஓடணும். ஓகே, இந்த வாட்டி சரி செஞ்சு போறேன். பை ஃபுல்லா பணம் தானே? அவ்வளவு பணம் தான். கு கு கு. இப்ப கரெக்டா செஞ்சிருவாரு. ஓகேவா? ஓகே ஓகே. என்னப்பா இந்த தடவை கரெக்டா பண்ணுவீங்களா? கரெக்டா பண்றேன் சார். சும்மா ஒன் மோர் எடுத்துட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். ரெடி கேமராமேன்? ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா. ஹீரோயின் அம்மா ஃபீல்டு சார். யோ அத நான் கிராபிக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணுவேன். நீ உன் வேலையை பாரியா. ஸ்டார்ட் கேமரா. ஓகே சார். ஆக்ஷன். ஓடுங்க. ஏண்டா ஹீரோவும் ஹீரோயினும் ஓடுறாங்க, அது கதை. ஹீரோவோட அண்ணனும் ஹீரோயினோட அம்மாவும் ஓடுறாங்களே, இது என்ன கதை? அவன் காசு போட்டு ப்ரொடியூசர் ஆனதுனால நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம்ல. சரி கூப்பிட்டு சொல்லு. யாருப்பா அது? இதோ வரேன் சார். நம்ம கதாநாயகனும் கதாநாயகியும் ரொம்ப தூரம் ஓடி இருக்க போறாங்க, போய் கூட்டு வா. சார் அவங்க 4 பேரும் அப்பவே ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க சார். ஆட்டோ பிடிச்சி போயிட்டாங்களா? சரி நீ போ. கேமராமேன் சார். அடுத்த ஷாட் என்னங்கிறத நான் சொல்றேன். ஓகே சார். என்னடா இது? கதாநாயகன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கதாநாயகோட ஓடணுங்கிறது எழுதப்படாத சட்டம் போல இருக்கு. அது கூட பரவாயில்லடா. இந்த மஞ்ச பை கொட்டாம்பட்டிக்காரன் பணத்தோட ஓட்டான இவங்களுக்குலாம் எப்படி செட்டில் பண்ணுறது? இரு கேமராமேன் சார். அவங்க 2 பேரும் ஓடினது சரியில்லை, அதை நாங்கள் 2 பேரும் ஓடி காமிக்கிறோம். நீ ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு உடனே அப்படியே கேமராவை செவத்து வரைக்கும் ஜூம் பண்ணிக்கோ. எங்களை ஃபாலோ பண்ணாத. ஓகே சார். ஸ்டார்ட் கேமரா. ரன்னிங் சார். உட்ரா ஜூட்டு. ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.